ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். க்ரோம் அப்ளிகேஷனை ஓப்பன் செஞ்சு அதில் பல விஷயங்களை தெரிவிப்பீங்க. அதோட சர்ச் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக அப்படியே தான் இருக்கும். அதை ஃபுல்லாக எப்படி டிலீட் பண்ணுறது, பர்மனெண்ட்டாக டிலீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. நீங்கள் உங்கள் மொபைலில் க்ரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாரில் மை ஆக்டிவிட்டி google.com அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், நீங்கள் எதை சர்ச் பண்ணீங்க, எதை தேடுனீங்க அப்படிங்கிறது ஃபுல்லாக இதில் இருக்கும். இதை ஃபுல்லாக நீங்கள் முதல்ல டிலீட் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், மேலே டிலீட் அப்படின்ட்டுருக்குல்ல, இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஆல் டைம் அப்படிங்கிறத கொடுங்க. எல்லாமே இருக்குது, இதை ஃபுல்லாக கொடுத்துக்குங்க. கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு திரும்ப டிலீட் கேட்குது. இப்படி டிலீட் கொடுத்துருங்க. ப்ராசஸிங் ஆகுது, டிலீட் ஆகிடுச்சு. ஓகே, காட் இட். இதில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ க்ரோமில் பாருங்கள், இந்த ரைட் சைடு கார்னரில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் ஹிஸ்ட்ரி, இந்த ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணுங்கள். ஆனால் இது ஃபுல்லாக அப்படியே இருக்குது. நீங்கள் தேடின ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக என்னென்ன தேடினீங்களோ, என்னென்ன பார்த்தீங்களோ வீடியோ இல்லை எதுவாக இருந்தாலும் இது ஃபுல்லாக அப்படியே இருக்குது. இதை இப்படியும் டிலீட் பண்ணிக்கலாம், இப்படியும் டிலீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேலே பாருங்கள், டிலீட் ப்ரௌசிங் டேட்டா, இதை கொடுங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே டிக்காக இருக்குது. இதுலேயும் மேலே பாருங்கள், இதுலேயுமே ஆல் டைமை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல் டைம். இப்போ கீழே பாருங்கள், டிலீட் டேட்டா, இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது ப்ரோசஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், என்னோடய எல்லா ஹிஸ்ட்ரியும் டிலீட் ஆகிடுச்சு. இப்படி தான் பர்மனெண்ட்டாக டிலீட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.